2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் பிரச்சினை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக சாடினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டை மதிமுக வரவேற்பதாக தெரிவித்த துரை வைகோ, இந்த மாநாட்டில் மதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் பங்கேற்பார் என்று தெரிவித்துள்ளார். பாஜக பொறுத்தவரை பல்வேறு இயக்கங்கள் அவங்க கிட்டத்தட்ட வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது, பாஜக வளர்ந்து விட்டதுங்கிற ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிற இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணன் டிடியோடைய அவருடைய இயக்கம், அது இல்லாமல் அங்கங்கே கேண்டிடேட்டுடைய ஸ்ட்ரென்த்தில் அவங்க நிறைய வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ அவங்களுடைய அந்த தேர்தலில் மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இடம் கிடையாது.